அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். கார் நாற்பது செய்யுள் 24. எல்லா வினையும் கிடப்ப எழுநெஞ்சே, கல் ஓங்கு காணம் களிற்றின் மதம் நாரும், பல் இரும் கூந்தல் பனி நோனால் கார்வானம் எல்லியும் தோன்றும் பெயல். தலைவன் தன்னுடைய மனதை பார்த்து சொல்லுகிறான். நாம் புறப்பட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம இனிமேல்ட்டு அவ தாங்க மாட்டா, நம்ம உடனே போகணும். எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு கிளம்பலாம். இனி அவள் நான் வராமல் இருந்தால் பொறுக்க மாட்டாள். மலைகளிலே உயர்ந்த காடுகளிலே யானைகள் இந்த கார்காலத்திலே மதமடங்காமல் இருக்கிறது. அதை போல கரிய கூந்தலை உடையவளான என்னுடைய தலைவியானவள் இனி நான் வருவேன் வருவேன் என்று சொல்லுகிற சொல்லை நம்ப மாட்டாள். நாம் உடனே எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவளை காண நாம் செல்ல வேண்டும். புறப்படும் நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து தலைவன் சொல்வதாக உள்ள செய்யுள். மீண்டும் செய்யுள். எல்லா வினையும் கிடப்ப எழுநெஞ்சே, கல் ஓங்கு காணம் களிற்றின் மதம் நாரும், பல் இரும் கூந்தல் பனி நோனால் கார்வானம் எல்லியும் தோன்றும் பெயல். நன்றி, வணக்கம்.